60 வயசுலயும் குறையாத அழகு. ரசிகர்கள திக்கு முக்காட வைக்கிற நடிகை நதியா. 80களோட காலகட்டத்துல தமிழ் சினிமா ரசிகர்களோட கனவு கன்னியா வலம் வந்து, தன்னோட வசீகர புன்னகையாலயும், அசாத்திய நடிப்பாலயும் தனக்குன்னு தனி சிம்மாசனத்த அமைச்சுக்கிட்டவங்க தான் நடிகை நதியா. பல மொழி திரைப்படங்கள்ல முன்னணி கதாநாயகியா நடிச்சிருந்தப்பவும் கூட, ஒரு படத்துல கூட இவங்க கிளாமர் கதாபாத்திரங்கள்ல நடிக்காம, தன்னோட கண்ணியமான ஆடை அலங்காரத்தால புகழ் பெற்றவங்க. பூவே பூச்சூடவா படத்தின் மூலமா தமிழ்ல கதாநாயகியா அறிமுகமான நதியா, அறிமுகமான முதல் படத்திலேயே முத்திர பதிச்சாங்க. அதுக்கு பின்னாடி பூக்களை பறிக்காதீர்கள், மந்திர புன்னகை, நிலவே மலரே, சின்னத்தம்பி பெரிய தம்பி, அன்புள்ள அப்பா, ராஜாதி ராஜா அப்படின்னு அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. இவங்க சினிமா உச்சத்துல இருந்த காலத்துல நதியா கம்மல், நதியா மூக்குத்தி, நதியா கொண்டை, நதியா உடை அப்படின்னு அப்போதைய பெண்களோட ஃபேஷன் ட்ரெண்டையே மாத்தி அமைச்சாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு உச்சத்துல இருக்கிறப்பவே தன்னோட நீண்ட நாள் நண்பரான சிரிஷ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுல செட்டில் ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பின்னாடி தமிழ் சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்த நதியா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல ஜெயம் ரவிக்கு அம்மாவா நடிச்சு அசத்துனாங்க. அதுக்கு பின்னாடி தெலுங்குல திருஷ்யம், திருஷ்யம் 2 படங்கள்ல கண்டிப்பான போலீஸ் அதிகாரியா நடிச்சு பாராட்டுக்களை பெற்றாங்க. இவங்க கடைசியா தோனியின் மனைவி சாக்ஷி சிங் தோனி தயாரிச்ச லெட்ஸ் கெட் மேரேட் அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நதியா, இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தொப்பி போட்டுக்கிட்டு கூல் மாடர்ன் ட்ரெஸ்ல எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. 1966வது வருஷம் பிறந்த நதியாவுக்கு இப்போ 60 வயசு ஆகுது. ஆனா இந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள், இவங்களுக்கு 60 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, இன்னமும் அப்படியே 20 வயசு பொண்ணு மாதிரியே இருக்காங்க, எவர் கிரீன் நதியா அப்படின்னு வியந்து போய் கமெண்ட்ரிகளை பகிர்ந்து அவங்க கிட்ட அழகு குறிப்புகளை கேட்டு வராங்க.